போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய அண்ணா தொழிற்சங்கத்தை சேர்ந்த திரு கமலக்கண்ணன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். ஒரு கோரிக்கையை கூட ஏற்கல அப்படின்னு உங்க தரப்புல இப்ப சொன்னீங்க. ஆனா அமைச்சர் தரப்புல இருந்து 2 கோரிக்கைகள் ஏற்கப்பட்டிருக்கு அப்படின்றாங்க. முரண்பாடுகள் தெரிகிறது. எந்த கோரிக்கை ஏற்கப்பட்டிருக்கிறது, எது ஏற்கப்படலன்னு நினைக்கிறீங்க? நாங்க கொடுத்த கோரிக்கையில ஒரு கோரிக்கை கூட அமைச்சர் ஏத்துக்கிட்டதா எங்களுக்கு தகவல் இல்லை. வந்திருந்த அதிகாரிகளும் அதாவது நேரம் தான் கேட்டாங்களே ஒழிய அடுத்து பொங்கலுக்கு அப்புறம் பேச்சுவார்த்தை நடத்தலாம், முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தலாம் தான் சொல்லியிருக்காங்களே ஒழிய ஒரு கோரிக்கையும் ஏற்கவில்லை. இதுதான் உண்மை. நாங்கள் என்ன கேட்கிறோம்னு சொன்னா, முத்தரப்பு பேச்சுவார்த்தை என்பது எதிர்காலத்தை பத்தினது. ஆல்ரெடி இது முடிஞ்சு போனது. பாக்கி உள்ளது எங்களுடைய தொகை அவங்க கையில் இருக்கு. அதை ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கும் இப்போ கரண்ட்ல இருக்கிற தொழிலாளர்களுக்கு கொடுக்க வேண்டிய டிஏ நிலுவை கிட்டத்தட்ட 18 மாசம் இருக்குது. இப்போ 4 மாசம் இருக்குது. இதை கொடுக்க வேண்டும் பொங்கலுக்கு முன்பு என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. இதற்கு ஒன்றும் பெரிய லெவலில் செலவாகாது. 70 கோடி ரூபாய் தான் செலவினங்கள் வரும். இதை கொடுத்தால் அவர்கள் பொங்கலை சிறப்பாக கொண்டாடுவார்கள் என்று தான் எங்களுடைய கோரிக்கை. அந்த கோரிக்கை இந்த நிமிடம் வரைக்கும் ஏற்கப்படவில்லை. அதற்கு அடுத்ததாக எங்களுடைய 13 மாதத்தில் ரிட்டையர்ட் ஆனவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணப்பயன்கள் கிட்ட யாருக்கும் எந்த பணமும் கிடைக்காதனால அவர்களும் மிகவும் கஷ்டத்தில் இருக்காங்கன்னு சொன்னோம். 7 கோரிக்கையில் முதல் கோரிக்கையாக கொடுத்தது இந்த ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு உடனடியாக டிஏ நிலுவையில் இருந்து ஒரு தொகையை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று சொன்னோம். அதையும் அரசு இன்னும் ஏற்றுக்கல. இன்றைக்கு மாலை வரைக்கும் நாங்கள் நேரம் சொல்லியிருக்கிறோம். கண்டிப்பாக இந்த வேலை நிறுத்தம் என்று வந்தால் நிச்சயமாக அனைத்து பேருந்துகளும் ஓடாது. அமைச்சர் அவர்களுக்கு யாரோ தவறான தகவல்கள் கொடுக்குறாங்க. தோமுசா தொழிற்சங்கத்தில் இருக்கிறவங்களும் இந்த 18 மாதம் டிஏ பெறாத இருக்காங்க. அவர்கள் அங்கங்கே சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் வண்டி நிறுத்தினா நாங்களும் வர முடியாதுன்ற மாதிரிலாம் தகவல் எங்களுக்கு வந்துகிட்டு இருக்குது. அமைச்சர் அவர்கள் இந்த நேரத்திலேயாவது இதை கவனத்தில் கொண்டு இன்று மாலைக்குள் பேசி ஏதேனும் ஒரு முடிவு எடுக்குமாறு இந்த உங்களுடைய டிவி வாயிலாகவே நாங்கள் கேட்டுக்கிறோம். இதில் இந்த சில கோரிக்கைகளை பொங்கல் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசுவோம் அப்படின்னு தானே சொல்றாங்க. நாங்கள் மாட்டோம்னு சொல்லல, பொங்கல் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசுவோம்னு சொல்றாங்க. பொங்கலுக்கு முன்னாடி நீங்க ஸ்ட்ரைக் பண்ணீங்கன்னா இந்த மக்களுக்கு பெரிய இடையூறா மாறிடாது அது? சார், நாங்கள் இதை பேச்சுவார்த்தை அழைக்கணும்னு சொல்லி 3 மாதத்துக்கு முன்னாடி லெட்டர் கொடுத்தோம். 31/8/23 அன்றைக்கு கொடுக்கப்பட்ட இது சார் லெட்ரு. வேலை நிறுத்தன்றது 20ஆம் தேதி கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு 16-17 நாள் ஆகுது. அமைச்சர் முந்தா நாள் பேசும்போது எங்ககிட்ட ஞாயிற்றுக்கிழமை ஆனால் கூட பரவாயில்ல, நான் முதலமைச்சர்கிட்டையும் நிதி அமைச்சர்கிட்டையும் பேசிட்டு இதுக்கு ஒரு முடிவு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு போனார். அதுக்கப்புறம் அவர்கிட்ட இந்த 48 மணி நேரத்தில் எந்த விதமான தகவலும் இல்லை. நாங்கள் நேற்று முழுவதும் பல்லவ நிலையத்தில் காத்திருந்தோம். இன்று காலையிலிருந்து காத்திருந்தோம். இன்றைக்கு காலையில் கூட கூப்பிட்றதா சொன்னாங்க, இல்லை. ஆனால் இங்கே வந்த உடனே அதிகாரிகள்லாம் சொன்னது ஆஃப்டர் பொங்கலுக்கு அப்புறம் பேச்சுவார்த்தையை துவக்கலான்றாங்க. கண்டிப்பாக துவக்கலாம், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் எங்களுடைய நியாயமான கோரிக்கை, இந்த பொங்கலுக்கு அந்த நிலுவையில் உள்ள டிஏ மொத்தமாக கேட்கல, இந்த மாதத்துலேருந்து கொடுக்க வேண்டிய அந்த டிஏ தொகையை மட்டுமாவது கொடுங்க அந்த ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு. அது ஒரு 70 கோடி ரூபாய் தான் வரும். அதை அரசு அறிவிக்கணும்னு சொல்லி கேட்டிருக்கோம். அதுக்கும் இது வரைக்கும் அரசுக்கிட்ட எந்த விதமான பதிலும் வரல சார். எங்களுடைய பணத்தை பிடிச்சிட்டாங்க, கொடுக்கல, தொழிலாளர்களுடைய பணம் அப்படின்றீங்க. அது இந்த ஆட்சியில் மட்டும் இல்லை, அதிமுக ஆட்சியிலே இதே மாதிரி போராட்டம் நடந்திருக்கிறது. அந்த பணம் பிடிக்கப்பட்டதும் பண பலன்கள் நிறுத்தி வைக்கப்பட்டதும் அப்ப இருந்து தொடர்கிறது தானே. உங்களுக்கு அதில் பொறுப்பு இருக்கு தானே சார்? அதெல்லாம் எல்லாமே நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் தான் சார். இது விவாதமாக போனால் இது பெருசாக பேசணும். நாங்கள் என்ன சொல்கிறோம், எங்களால் முடியலன்னு உங்களை ஆட்சியில் உட்கார வச்சாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 100ஆவது நாளில் உங்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் நிலுவையில் உள்ள டிஏவை உடனே கொடுப்போன்னு சொன்னாங்களா இல்லையா? அரசு கொடுத்துதா? அதை பற்றி ஏதாவது முயற்சி எடுத்துதா? 32 மாதம் ஆச்சு. நாங்களும் அதை பற்றி தானே கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அரசு கொடுத்துருந்தா நாங்கள் ஏன் சார் இதுக்கு வரப்போகிறோம்? இப்போ நாங்கள் என்ன கேட்குறோம், அந்த மொத்தம் 2000 கோடியும் டிஏ நிலுவையை கொடுன்னு நான் கேட்குறோம். இல்லையே, நாங்கள் இந்த மாதத்துக்கானதை கொடு, அடுத்தது நம்ம பேச்சுவார்த்தையில் பேசிக்கலாம்னு கேட்குறோம். அதை கூட அரசு ஏற்றுக்கலாம் எப்படி சார்? இப்போ பேருந்துகள் நிறுத்துவதன் மூலமாக ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் எவ்வளவு பேருந்துகள் ஓடாதுன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா தோமுசாவில் கணிசமானவர்கள் இருக்காங்க. அப்போ தோமுசாவில் இருக்கக்கூடியவங்கலாம் இந்த பணிக்கு வந்தாங்கன்னா பேருந்துகள் பாதி ஓடுன்னு புரிஞ்சுக்கலாமா? அது நாளைக்கு தெரியும் சார் உங்களுக்கு. அவங்க எப்படின்னா எங்ககிட்ட இருந்தவங்க அங்கே டபுள் என்ட்ரி, அவங்க போய் எல்லாரையும் மிரட்டி அதிமுகவில் இருந்தவங்க மற்ற தொழிற்சங்கத்தில் இருந்தவங்கலாம் நீங்கள் எங்ககிட்ட கையெழுத்து போடணும், எங்ககிட்ட உறுப்பினர் ஆகணும்னு சொல்லி போட்டதில் அவங்க 60,000-70,000 பேரை காமிப்பாங்க. உண்மை நிலை என்னன்னா, ஒவ்வொரு தொழிலாளியும் இன்னைக்கு கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால அது எல்பிஎஃப்ல இருக்கக்கூடிய தொழிலாளியும் பாதிக்கப்படுறாங்க. அவங்களுக்கும் இந்த 18 மாதம் அந்த டிஏ நிலுவை போகல இல்லையா, அவர் கிடைக்கல இல்லையா, அவரும் பொங்கல் கொண்டாடணும்னு நினைக்கிறாருல்ல. அதனால அனைவருமே எங்களுக்கு சொல்றாங்க, நீங்க வண்டி நிறுத்தினா நாங்கள் ஓட்ட மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. அது அமைச்சருடைய கவனத்துக்கு போச்சா தெரியாது. ஆனால் நிச்சயமாக 100% வாகனம் நின்னால் வண்டிகள் ஓடாது என்பது மட்டும்தான் உண்மை. இதை அமைச்சர் அவர்கள் புரிந்து கொண்டு இப்பொழுது கூட நேரம் இருக்கிறது. இன்னும் ஒரு 4-5 மணி நேரத்தில் முதலமைச்சர்
அமைச்சர்கிட்டையும் அவர்களுடைய அதிகாரிகிட்டையும் கலந்து பேசி எங்களை அழைத்தால் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு செல்ல தயாராக இருக்கின்றோம். நாளையிலிருந்து ஸ்ட்ரைக் அப்படின்ட்டீங்க, இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இன்று மாலையிலிருந்து பேருந்துகள் ஓடாதுன்னு புரிஞ்சுக்கிறதா, இல்ல நாளை காலையிலிருந்து ஓடாது அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா? ஏன்னா வெளியூர்களுக்கு போறவங்க இன்னைக்கு பயணம் திட்டமிடலாமா, திட்டமிடக்கூடாது? காலைல 4 மணிலேருந்து வண்டி எடுப்பாங்க சார். இந்த வெளியூர்களுக்கு போறவங்க இன்னைக்கு நைட்டு பயணத்தை மேற்கொள்ளலாமா கூடாதா? அது எப்படி சார்? அவங்க அடுத்த நாள் தானே சார் போய் சேருவாங்க. நாளைக்கு வண்டி ஓடாது இல்லை, அது ஒரு சூழ்நிலை வந்துடும் இல்லைங்களா? அது மட்டும் இல்லை சார், இந்த நாங்கள் இங்கே பேச்சுவார்த்தை நடக்கும்போது அரசு மறைமுகமாக யாரோ ஒருத்தர் மூலியமாக இங்கே சென்னையில் வந்து ஹைகோர்ட்டில் வந்து ஸ்டே கேட்டால் எல்லாரும் தெரிஞ்சிருவாங்கன்னு சொல்லி மதுரை ஹைகோர்ட்டில் போட்டு இன்றைக்கி வந்து ஒரு இது பொதுநல வழக்கை தொடுத்திருக்காங்க. அந்த வழக்கு நாளை காலையில் 10 மணிக்கு தான் வருது. ஆனால் மாண்புமிகு நீதியரசர்கள் அதை வந்து ஸ்டே கொடுக்கல, அதுக்கு பதில் நாளைக்கு எடுத்துக்கிறேன்னாங்க. அதில் நாங்களும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி இந்த வழக்கை நாங்கள் அங்கே சந்திக்க தயாராக இருக்கிறோம் சார். நன்றி திரு கமலக்கண்ணன். பேருந்துகள் ஓடணும் அப்படின்றதா பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பு. தொழிலாளர்களைப் போல பொதுமக்களும் பொங்கலை கொண்டாடுவதற்கு சொந்த ஊர்களுக்கு செல்வதற்கு விரும்புவார்கள். பொறுத்திருந்து பார்க்கலாம். இணைந்ததற்கு நன்றி. 6 கோரிக்கைகளில் ஒரு கோரிக்கையை உடனடியாக, குறிப்பாக டிஏவை இந்த மாதம் நிலுவையை உடனே கொடுங்கன்னு கேட்கிறோம். அதை அரசு குறைந்தபட்சம் செய்தால் உடனடியாக போராட்டத்தை நிறுத்துவதற்கு தயாராக இருக்கிறோம். ஆனால் வந்து எந்த கோரிக்கையும் ஏற்கப்படவில்லை அப்படின்னு ஒரு தரப்பிலையும், அமைச்சர் தரப்பிலிருந்து, அரசு தரப்பிலிருந்து 2 கோரிக்கைகள் ஏற்கப்பட்டதாக தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால பேருந்துகள் இயங்குமா இயங்காதா அப்படின்றது கேள்விக்குள்ளாகவே இருக்கிறது. இந்த போராட்டத்தில் ஈடுபடக்கூடியவங்க இன்னும் 10 மணி நேரம் இருக்கு. ஏன்னா பொதுவாக ஒரு டியூட்டி அப்படின்றது நாளை காலையில் வந்து பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு வண்டி எடுப்பாங்க. அந்த வண்டி தான் 5 மணிலிருந்து நம்ம கிராமங்கள்ல நம்ம பார்க்கலாம். அதனால இன்று இரவு வந்து பயணத்தை மேற்கொள்ளலாம். ஆனால் நாளை காலையில இருந்து வண்டி இருக்குமா அப்படின்ற கேள்வி இப்போது நிலைமையில் ஏற்பட்டிருக்கிறது. மாலைக்குள்ளாக அரசு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறது, எந்தெந்த தொழிற்சங்கங்கள்ல இருந்து எவ்வளவு பேர் வேலைக்கு வரப்போறாங்க அப்படின்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.